நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷ்வா டிவி நேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் தெய்வீக பிரசன்னத்தும் வல்லமை எங்களை ஒவ்வொருவரும் ஆளுகை செய்வதாக. ஆவியானவரே, ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்களோடு மகிமைப்படுங்க ஆண்டவரே. இம்மட்டங்காத்த எபினேசரே, உம்மை துதிக்கிறோம். இனி காத்தொழி நடத்துங்க. வாசிக்கலாமா? என்னாகும் 17ஆம் அதிகாரம் 8-9. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்து, இதோ லேவியன் குடும்பத்தாருக்கும் இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. அது துளிர்விட்டு பூத்து வாதுமைகளை கொடுத்தது. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிகளை நடத்திட்டு போகும்போது அன்றைக்கி நிறைய மூப்பர்களையும் நிறைய ஆசாரியர்களையும் எழுப்பினார் ஆண்டவர். எழுப்பும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களையும் அழைச்சிருக்கிறாரு, நாங்களாம் முன்குறிச்சிருக்கிறோம், உன்கிட்ட தான் தெய்வம் பேசுவாரா, எங்கிட்டலாம் தெய்வம் பேச மாட்டாரா? அப்போ ஆண்டவர் இஸ்ரவேலை என்ன செஞ்சார்? ரொம்ப அவர் விரும்பினார், நேசித்தார். நேசித்தது தான் இஸ்ரவேலி சன்னதி தான். யார்? நம்ம மோசையும் ஆரோனும். மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் பலிபீடத்தில் போய் நாங்கள் தூபம் காட்ட வேண்டாமா? நீங்களே காட்டினா போதுமா? நாங்களே நிற்க வேண்டாமா? நீங்களே நின்னா போதுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த குடும்பத்தை நான் தெரிந்திருக்கிறேன். அப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ என்ன செய்ய அப்படின்னா, எல்லாருடைய 12 கோத்திரத்துலையும் என்ன செஞ்சிரு, ஒவ்வொரு கோலை வாங்கி என்ன செய்ய, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன செஞ்சிரு வச்சிரு. வைக்கும்போது ஆரோன் கோள்கள் துளுக்கும். யாரை தெரிந்திருக்கிறனோ அது துளிர் விட்டு என்ன செய்யும், அது கனிகளை கொடுக்கும்னு சொல்லும்போது, அப்போ எல்லாம் 12 கோள்களை வைக்கும்போது ஒரே ஒரு கோள் மட்டும் துளுக்க ஆரம்பிச்சிச்சு. அது ஆரோனுடைய கோள், அது இஸ்ரவேலின் சமஸ்வத்தோட கோள். அப்போ ஆண்டவர் பாருங்கள், ஒரு மனுஷனை அழைக்கும் போது அடையாளப்படுத்தி அழைப்பார். நம்ம நிறைய இடத்துல நொந்துடுறோம். ஆண்டவர் நம்மளை முன்குறிச்சிருக்கிறாரா இல்லையா? நிறைய அடையாளம். நம்ம ஜீவனோடு இருக்கிறதே விட அடையாளங்க. செத்துருப்போம், இதுவரை என்ன செஞ்சுருப்போம், செத்து போயிருப்போம். இன்றைக்கி உயிரோடு வச்சிருக்கிறார்ல, அவருடைய தரிசனத்துக்கு நேராக தான் ஆண்டவர் பாருங்கள் நம்மளை எவ்வளோ நாளாக என்ன செய்கிறாரு, முன்குறித்து நம்மளை அந்த தெய்வ திட்டத்துக்காக என்ன செஞ்சுருக்கிறாரு, அழைத்திருக்கிறாரு. அந்த அழைத்து அந்த தரிசனத்துக்கு நேராக தான் என்ன செய்கிறாரு, நம்மளை உண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கடைசி கால தரிசனத்தை நம்மளோடு வெளிப்படுத்தி என்ன செய்யணும், கொண்டு வரணும் தான் அன்றைக்கி அழைப்பு பாருங்கள். ஆரோனோட அழைப்பு என்ன ஆசாரியன்ற ஊழியத்தை என்ன செய்யணும், செய்து நிறைவேற்றணும். மோசையோட அழைப்பு பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசன ஊழியம். கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும். பணிவிடை செய்கிற ஊழியம் யார்? ஆரோனுடைய ஊழியம். இல்லை நான் தான் செய்வேன். அப்போ அங்கே ஒரு அவாதையை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. அப்போ மோசை பார்த்து சொல்கிறாரு, ஆரோனே நீ என்ன செய்ய, கலசையை எடுத்து என்ன செய்ய அவங்களுக்கு தூபம் காட்டும்போது கர்த்தருடைய கோபம் தணிக்கப்படும். அநேகர் என்ன செய்கிறாங்க, மரித்து போயிடுவாங்க. அநேகர் செத்து போயிட்டாங்க. மோசைக்கு ஆரோனுக்கு முறுமுறுக்கும். அப்போ அதே போல் தான் இன்றைக்கி தேவனுடைய ஊழியத்தை அழைக்கிறதுக்கு நீங்கள் யாருமே முறுமுதுக்காங்க. கொடுக்கப்பட்ட அழைப்பில் நீங்கள் ஓடுங்க. அந்த கொடுக்கப்பட்டது அந்த நோக்கத்துக்காக என்ன செய்யுங்க, நீங்கள் பிரயாசப்படும் போது தான் ஆவியானவர் நம்மளோடு இருந்து என்ன செய்ய பலத்த காரியங்களை செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அந்த ஊழியத்தை செய்து முடிக்கிறதுக்கு தான் அன்னைக்கு மோசையை தெரிந்து கொண்டது போது தான் நம்மளையும் தெரிந்திருக்கிறாரு. வாசிக்கிறீங்களே, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் இந்த 9வது வசனத்து 1ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இந்த 9 வசனம் வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனை நோக்கி கைகளில் இருந்து என்றார். ஒரு கோல், அதே மாதிரி தான் அவனுக்கு ஒரு கோல் கொடுக்கப்பட்டிருக்கு. மோசையின் காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்படி ஆண்டவரே நான் போக முடியும் பார்வோன்ட்ட, எனக்கு அடையாளம் வேணுமே, நீர் உண்மை உள்ள ஏகோவா தேவன் நான் அறிந்திருக்கிறேன், நான் எப்படி உங்களை போய் அடையாளப்படுத்த போக முடியும்? கர்த்தர் சொல்கிறாரு, அங்கே அடையாளத்தை வைப்பார். நம்ம போய் எழும்பி தான் போகணும். அநேகர் இன்றைக்கி என்ன செஞ்சுக்காங்க, அடையாளத்தை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டுருக்குறாங்க. நீங்கள் அடையாளத்தை காமிங்க, நான் அப்போ தான் ஊழியத்தை செய்வேன். இன்றைக்கி நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன், நிறைய கோத்திரங்களை நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் ஜெபம் பண்ண கூப்பிட்டுருக்குறாங்க. கர்த்தர் ஊழியத்தை குறித்து பேசும்போது, ஆண்டவர் எனக்கு அடையாளத்தை கொடுத்துக்கிட்டு நான் போகிறேன்.
ஆரோனுடைய ஊழியத்திலையும் மோசையோட ஊழியத்தையும் அடையாளத்தை காமிச்சிட்டு ஊழியத்துக்கு அழைக்கல. நான் இருக்கிறவங்க வார்த்தையை கொடுத்து தான் அனுப்புனார் மோசைக்கு. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், உன் சகோதரன் எதிர்பட்டு வருவான், இதுதான் உனக்கு கொடுத்த ஊழியத்தின் தரிசனம் அப்படின்னு சொல்லி தான் என்ன செஞ்சார், மோசைக்கும் ஆரோனுக்கும் பேசின வார்த்தை. அதே போல் தான் மோசைக்கு என்ன செய்கிறாரு, ஒரு கோலை கொடுத்து அனுப்புகிறார் பார்வோனுக்குள்ளே. அங்கே போய் என்ன செய்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். மோசை சர்வசாதாரண நம்மளை போல் மனுஷன் தானே, நம்மளை போல் மனுஷன் தானே. அந்த பார்வோனுக்குள்ளே தான் மோசை வளர்ந்தான். அப்போ நம்மளை போல் மனுஷன் தானே, இவனுக்குள்ளே என்ன இருக்குது, நான் கடவுள் இருக்கான்னு பொய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், மோசைக்கு ஒரு கோலை கொடுத்து அந்த கோல் என்ன செஞ்சிச்சு, அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது போல் தான் இன்றைக்கி அவருடைய அபிஷேகம் உங்களை அநேக இடத்துக்கு போதித்து நடத்தும், அநேக இடத்துக்கு உங்களை அடையாளப்படுத்தும். கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறாரு, இவளோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி அநேகரை அடையாளப்படுத்தும். அந்த அபிஷேகம் தான் உங்களை என்ன செய்யும், போதிக்கும். அந்த அபிஷேகம் தான் உங்களை நடத்தும். நீங்கள் அதான் சொல்கிறாரு, நீங்கள் ஓட தான் உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமைகளை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அதான் சொல்கிற அவன் கிரியத்தக்கன பலன் அளிக்கப்படும் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. ஆரோனும் மோசையும் ஓடுனாங்க. ஆண்டவர் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது தான் அன்றைக்கி செங்கடல் ரெண்டாவது புரிய ஆரம்பிச்சு, யோர்தான் நதிகள் பின்னிட்டு திரும்ப ஆரம்பிச்சிச்சு, எரிகோ மதில்கள் உடைக்கப்பட்டுச்சு. கர்த்தர் அவ்வளோ பெரிய அனுப்புன அந்த வாதைகளெல்லாம் இவங்களை கொண்டு என்ன செஞ்சார், வெளிப்படுத்தினார். அவ்வளோ பெரிய வல்லமைகளை ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒரு மனுஷன் வேணும் பூமியில், ஒரு மனுஷன் வேணும் அவருடைய வல்லமையும் பிரசன்னத்தையும் கட்டவிழ்க்கிறதுக்கு, அந்த தரிசனத்துக்கு நேரம், அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நேரம் ஓடுகிற ஒரு ஊழியக்காரன் வேணும்னு சொல்லி தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை குறித்து பரிதபிக்கிறாரு. அன்றைக்கி அழைத்திருக்கிற இன்றைக்கி அநேகர் எனக்கு அடையாளத்தை காமிக்க நான் போகிறேன். அவர் அடையாளத்தை காமிக்க முடியாது. அன்றைக்கி பாருங்கள், நியாயாதிபதியில் கிதியோன் அழைக்கிறாரு. கிதியோன் அழைச்சி செய்கிறாரு. அவன் என்ன செய்கிறான், அவங்க பெலிஸ்தேர் முன்னால் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் அழித்து போடுறாங்க. அவங்ககிட்ட நிலத்தில் விளையப்பட்டதை எல்லாத்தையும் அழித்து நாளைக்கு உண்டது கூட ஒன்றும் இல்லாமல் உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை மட்டும் காமிச்சிருங்க, நான் போயிடுறேன், நீ யெகோவா தேவனை நான் நம்புகிறேன். தூதர்களை கொண்டு பேசுகிறாரு. யார்கிட்ட, கிதியோன்கிட்ட பேசுகிறாரு. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் போடுற அந்த தோள் மேலே என்ன செய்ய ஒத்த பனி கூட விழக்கூடாது, ஒத்த பனி கூட விழக்கூடாது, மீதி எல்லா இடத்துலையும் பனி விழலாம் அப்படி சொல்லி எனக்கு ஒரு அடையாளத்தை மட்டும் கொடுங்க, நான் கிளம்பிடுறேன், நான் போகிறேன். அப்போ ஒரு அடையாளத்தை கேட்ட உடனே அவன் சொன்ன மாதிரி ஆண்டவர் என்ன செய்ய, அவன் தோளில் ஒத்த பனித்துளி கூட விழலை. அதே போல் தான் அவரை நம்பி வந்துட்டோன்னா நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோங்க. நீங்கள் அழைக்கப்பட்டாலும் சரி அழைக்கப்படலாம் சரி, ஏசப்பா நான் ஊழியம் செய்யணும்னு இறங்கி வந்துட்டீங்கன்னா அவர் பெரிய அற்புதங்களை செய்வாருங்க. அவர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் அவர் ஊழியத்துக்கு. பவுல் சொல்கிறாரு, தகுதி இல்லாதவங்களை என்ன செய்கிறாரு, புது உடன்படிக்கைக்காக எங்களை தகுதிப்படுத்தி என்ன செஞ்சார், எங்களை என்ன செய்ய முத்திரை பதிச்சிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் எங்களை அப்போஸ்தலர்களாக தெரிந்து கொள்கிறீங்களோ எங்களை அப்போஸ்தலர்களாக என்ன செய்கிறார் முன்குறிக்க போய் தான் உங்கள் மேலே அந்த அப்போஸ்தலர் அபிஷேகம் என்ன செஞ்சுருக்குது, அமர்ந்திருக்கு. அதனால தான் என்ன செய்யணும், இந்த அப்போஸ்தலர் ஊழியத்துக்காக உங்களை அழைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் பேசப்பட்டிருக்கிறது. அன்றைக்கி சொல்கிறாரு பாருங்கள், பவுலையும் வனாந்தரத்தில் சொல்கிறாரு, பவுலே பவுலே இந்த முள்ளில் உடைக்க கடினம் இல்லையா. அப்போ தான் சொல்கிறார், நீர் தான் இந்த இயேசுவா அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு ஒரு அடையாளத்தை தர்றாரு. பவுலுக்கு ஒரு தேவ மனுஷனை ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி சொல்கிறாரு, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறான், அவனை போய் என்ன செய்ய, ஜெபம் பண்ணு, அவனுடைய கண்களிலிருந்து மீன் செதிர்கள் விழு, அவனுக்கு பார்வையடைவான், நான் அவனை அழைக்கப்பட்ட அழைப்பை நீ குறித்து அவனுக்கு வெளிப்படுத்துன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியில் என்ன செஞ்சிருவார், நம்மளோட அழைப்பை வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறாரு. நம்ம உணர்வு இல்லாத போல் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை போல் உட்கார்ந்துட்டுருக்குறோம். நம்ம அப்படி உட்கார்றதுக்கு என்ன செய்யலை, நாட்கள் இல்லை. இன்னும் சமீபமாக இருக்குது, அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற நாட்கள் சமீபமாக இருக்க போய் தான் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டுட்டே இருக்கிறாரு. அவர் நம்மளோட பேசிகிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளோட பேசிகிட்டே இருக்கிறாரு. ஊழியத்தை மட்டும் விட்டுறாதீங்க, அது நம்ம கொடுத்த ஒரு கனமான ஊழியம்னு வச்சுக்கோங்க. நம்மளை நம்புகிறாருங்க, நம்மளை என்ன செய்கிறாரு, நம்புகிறாரு. கடைசி கால ஊழியத்துக்காக நாங்கள்லாம் அழைக்கப்படலை, பாஸ்டர் தான் அழைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நினைக்கிறாங்க. வசனம் சொல்லுது பாருங்கள், யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில், நான் வாசலின் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். அவர் தான் வாசல்னு சொல்கிறாரு. முன் உதாரணமான சீசர்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். நான் தான் வாசலாக இருக்கிறேன். அவன் தான் என்ன செய்கிறான், நான் என்ன செய்ய, எனக்கு முன் உதாரணமாக இருக்கேன், உங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறேன். புறம்பையும்
வெளியும் புறம்போய் என்ன செய்ய மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு சொல்கிறார். அவர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, நம்ம போக முடியாது. அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லி என்னை பின்பற்றுகிறவன் பிதாவை பின்பற்றுகிறான்னு சொல்லுகிறாரு. இந்த கடைசி கால தரிசனத்துக்காக தேவன் நம்மளோடு கூட இடைப்பட்டுகிட்டே இருக்கிறாரு. அவருடைய திட்டங்களை நம்மளோடு வெளிப்படுத்துறதுக்கு தான். யாராவது என்ன செய்ய மாட்டாங்களா, அந்த அழைப்புக்கு நேரம் வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு ஆண்டவர் எங்களுக்கு அந்த பாரத்தை கொடுக்க போய் தான் அந்த வார்த்தைகளை எங்களோட பேசுனதுனால தான் இந்த சேனல் மூலியம் எங்களோட பேசுகிறதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறாரு. இந்த ஜாசுவா டிவியில் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். உண்மையிலே என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இன்றைக்கி இல்லை அப்படின்னா, நான் மரித்த காலத்தில் கூட என்ன செய்யும், இந்த வீடியோ என்ன செய்யும், அநேகரை எழுப்பத்தக்க கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். அதே போல் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளோட தரிசனத்தை நிறைவேற்றிட்டு போனால் கூட இந்த வீடியோ என்ன செய்ய முடியாது, மறைக்காது. ஆண்டோடைய தரிசனத்துக்கு நேர தேவ திட்டத்தை என்ன செய்கிறாரு, நம்மளோடு வெளிப்படுத்துகிறாரு. பாருங்கள், யோவானில் சொல்லப்படுது பாருங்கள், 16வது வசனம், இந்த தொழுவத்தில் எல்லாம் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரு மந்தையாய் ஒரு மேய்ப்பனாகும். பாருங்கள், ஒரு மந்தையும் ஒரு மேய்ப்பனாகும். இந்த பட்டணத்துக்குள்ளே என்ன செய்து, இந்த தொழுவத்தில் அநேக ஆடுகள் உண்டு. பாருங்கள், நம்ம இந்த உலகத்தில் நிறைய ஜாதிகள் இருக்குது. அந்த ஜாதிகளையும் என்ன செய்கிறாரு, நான் விரும்புகிறேன், இந்த ஜாதி தான் அந்த ஜாதி தான் கிடையாது, நான் எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் எல்லாரையும் நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கம் தான் நமக்கு வெளிப்படுமே ஒழிய, எல்லாரையும் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நேராக திருப்பணும். அந்த கடைசி கால தரிசனத்தை ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமாக, அன்றைக்கி சாமுவேல் அழைப்பை பார்த்துங்க, அண்ணாளோட கற்பத்தை அடைத்து தான் என்ன செஞ்சார். அந்த சாமுவேல் என்ன செய்யணும், அண்ணாளுடைய சமத்துவத்தில் தான் என்ன செய்யணும், ஒரு சாமுவேலுன்னு ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யணும், எழும்பணும். அன்றைக்கி சாமுவேலின் காலத்துக்கு முன்பாக அன்னாளின் காலத்தில் ஏலியின் குடும்பத்தை முன்குறித்தது போல தான் என்ன செஞ்சுருக்கிறாரு, இன்றைக்கி சாமுவேலின் குடும்பத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு, முன்குறிக்கிறதுனால தான் அன்னாளோட கற்பத்தை அடைத்து ஆண்டவர் என்ன செஞ்சார், அதுக்கு நேரம் திருப்பி இருக்கிறாரு. திருப்பி என்ன செய்யார், ஒரு இஸ்ரவேல் சமஸ்தத்துக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியை அழைத்திருக்கிறாரு. அவர் முன்குறித்து அவர் தேவ திட்டத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு, அவரை நிறைவேற்றி அவரோட காரியங்களை என்ன செஞ்சிருக்காரு, வாய்க்க பண்ணி அவர் மகிமையை என்ன செஞ்சுருக்காரு, தேவத்தின் மொழி அனுசர வெளிப்படுத்தி அவரோட வல்லமைகளை என்ன செஞ்சார், வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அந்த அழைக்கப்பட்ட அழைப்புகளை என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட போய் தான், அந்த அழைக்கப்பட்ட அழைப்பை நம்ம முன்குறிக்கப்பட போய் தான் என்ன செஞ்சுக்கிறாரு. அன்றைக்கி பேதுருவை பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிற மனுஷன், மீனவன், அந்த மீனை பிடிச்சிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வலைகளை போட்டுட்டு வா, அநேக மனுஷர்களை பிடிக்க ஆக்குவேன்னு சொன்னோடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் பிரசங்கம் பண்ணும்போது பாருங்கள், 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவன் அற்புதத்தை பார்த்து ஊழியத்துக்கு வரலனுங்க, வார்த்தையை கேட்டு ஊழியத்துக்கு வந்தான். அதே போல் பேதுரை போல் வார்த்தையை கேட்டு நீங்கள் ஊழியம் செய்யும்போது உங்கள் ஊழியத்தில் பலத்த காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறாரு. அவர் மங்காத பிரகாசமாக இருக்கிறாரு. அவர் கிச்சிலி மரமாக இருக்கிறாரு. அவர் பாருங்கள், பேதுரு அவர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே என்ன செஞ்சிட்டார். தோமா கூட என்ன செஞ்சார், கைகளை ஓட்டி பார்த்து என்ன செஞ்சார், ஒரு உண்மையுள்ள கடவுளா இல்லையா, தரிசனத்துக்கு நேரம் வந்த கடவுளா இல்லையா, ஆவியா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டார். பேதுரு சந்தேகப்படலை. அவர் தேவ திட்டத்துக்கு என்ன செஞ்சார், ஒப்பு கொடுத்து அந்த கூட்டம் அழைச்சி உடனே ஊழியத்துக்கு வந்துட்டார். அந்த கனமான ஊழியத்துக்காக என்ன செஞ்சார், இறங்கி வந்தது போல தான் இன்றைக்கி பேதுரை மாதிரி தான் ஆண்டவர் இந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அநேகர் என்ன செய்கிறாரு, தேர்ந்தெடுக்க விரும்புகிறாரு. நீங்கள் பேதுரை போல் அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, ஆண்டவர் உங்களை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறாருங்க. வார்த்தையை பெற்ற உடனே கிளம்பிடுங்க, தாமதிக்கிறாதீங்க. இது தாமதிக்கிற நேரம் இல்லை, இது எழுப்புதலின் நேரம், தேவ தரிசனத்தை கொண்டு வருகிற நேரம். சோமல்லாமல் ஆண்டவரே உண்மை நன்றியோடும் துதிக்கிறேன், சோத்துரிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேக பிள்ளைங்க தரிசனத்தை தெரியாதபடிக்கு இருக்கிறாங்க ஆண்டவரே, அழைப்பை தெரியாதபடிக்கு இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, ஜனங்களுக்கு அப்பா உபதேசங்கள் அப்பா கல்ல உபதேசமாக இருக்குது ஆண்டவரே. அப்பா, சத்தியத்தை வெளிப்படுத்துகிற உபதேசம் இல்லாண்டவரே. அப்பா, ஜனத்தோட மனக்கண்கள் திறக்கப்பட்டாண்டவரே, கர்த்தருக்காக எதையாவது செய்யணுங்கிற ஒரு வைராக்கியத்தின் ஆவியாண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே நம்ம அந்த டிவி சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் வெளிப்படுவதாக பரிசுத்த ஆவியானவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே. அப்பா, எங்கிட்ட சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரே, அப்பா அந்த பிள்ளைகளோடு நாங்கள் பேச இருக்கிற ஆண்டவரே. அப்பா, நாங்கள் போட்ட விதை ஆண்டவரே அநேக பலனை கொடுக்க கிருபை ஆண்டவரே. 100 100
1000 மடங்கு பலன் தர கிருபை செய்யுங்கப்பா. அநேக சீசர்களை எழுப்புற அந்த தரிசனம் வெளிப்படட்டாண்டவரே. அப்பா அந்த ஜாஸ்வா டிவி மூலம் ஆண்டவரே அநேக சீசர்கள் எழும்பட்டாண்டவரே, அநேக அப்போஸ்தலர்கள் எழும்பட்டும், அநேக 5 விதமான ஊழியங்கள் எழும்பட்டாண்டவரே, தேசத்துக்குள்ளேயும் சபைகளுக்குள்ளே எழும்பட்டாண்டவரே. ஒரு விஷயங்களை தாழ்த்து வெறுமையாக்குகின்றவரே. எங்கள் காலத்தில் ஒரு அப்போஸ்தலர்களை பார்க்கணும் ஆண்டவரே. எங்கள் காலத்தில் 5 விதமான ஊழியக்காரங்களை பார்க்கணும் ஆண்டவரே. அப்பா எங்கள் காலத்தில் மோசைகளை பார்க்கணும், எங்கள் காலத்தில் ஒரு ஆரோனுகளை பார்க்கணும் ஆண்டவரே. அந்த தரிசனம் ஆண்டவரே, தெய்வ திட்டம் ஆண்டவரே வெளிப்படற்ற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே. அப்பா ஒரு விஷயங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இம்மட்டும் காத்து எபனேசரேமை துடிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.